ஹே ஹாய் என்னோட குயின்ஸ், நான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜிமினோட ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷர்ட் அது 2 ஷர்ட்னே வச்சுக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறோம்ல, ரொம்ப நாள் கழிச்சு எப்போ போடுறேன். ரொம்ப 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 நாள் ஆகிடுது. மேபி ஐ திங்க் ஒரு ½ இயர் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் என்னால் சுத்தமாக யூடியூப் பக்கமே வர முடியல. ரியலி ஸோ சாரி. நிறையா ஒர்க்கு, கொஞ்சம் சொன்னேன் இல்லைன்னு சொல்லலை, பட் நிறையா ஒர்க் இருந்துச்சு, நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸோ அதில் கொஞ்சமாக நல்லா வந்துட்டு சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே டைம் ஆகிடுச்சு. ஸோ ஐம் ரியலி சாரி. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு எஃப்எஃப்குள்ளே போகலாம். அப்படியே ஜிமினோட எஃப்எஃப் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டாக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாமா? வெள்ளன்னு பேசிக்கலாமா? நீங்கள் இப்போ வந்துட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கீங்க, ஃபேன் அது பாட்டுக்கு பொறுமையாக சுற்றிட்டுருக்கு. அப்படியே நீங்கள் அப்படியே மேலே அப்படியே சீலிங்கை பார்த்துட்டு என்ன வாழ்க்கைன்னே தெரியல, இவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. அது ஏன் நமக்கு மட்டுமா? எனக்கு தெரிஞ்ச இல்லை, வாய்ப்பில்லை. எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த விஷயத்தில் அவ்வளோதான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு சவுண்ட், ஒரு மெசேஜ் வருது உங்களுக்கு. யாரடான்னு உள்ளே போய் பார்த்தா வேறு யார், நம்ம ஆள் தான், ஜிமன். ஸோ ஓய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். ஸோ நீங்கள் அப்படியே ப்ரைட்டாக ஒரு ஸ்மைல் கொடுக்குறீங்க. அந்த ஸ்மைல் எங்கேருந்து வந்திருக்கோம், இப்படி வந்திருக்கோன்னே உங்களுக்கே தெரியாது. பட் சோனாஸ் அந்த டெக்ஸ்ட்டை பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்மைல். ஸோ அதை நீங்கள் வேகமாக ஃபோனை எடுத்து ரிப்ளை பண்ணுறதுக்கு சாட்குள்ளே போயிட்டு ரிப்ளை பண்ணுறீங்க. நான் சும்மா உட்காந்துருக்கேன், நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமன் சொல்கிறாரு, உடனே டக்குன்னு ரிப்ளை வந்துடுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானும் சும்மா தான் இருக்கேன், என் நினப்பாக இருந்துச்சு, அதான் மெசேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணேன். ஸோ ஓகே, ஃப்ரீயாக இருந்தால் நம்ம பேசலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் வேகமாக டெக்ஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க. நான் ஃப்ரீ தான், எப்பவுமே உங்களுக்காக ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவருக்கு அங்கே வந்துட்டு ஒரே ப்ளஷ்ஷு. தென் வந்துட்டு அவர் அந்த ஸ்மைலி ஃபேஸோட ஹார்ட்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த வந்துட்டு சென்ட் பண்ணாரு உங்களுக்கு. நீங்கள் அதை பற்றி சொல்லிட்டு சொல்கிறீங்க, ஓ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆமாம், எப்போயும் அவங்க கூட பேசும்போது மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், நான் எப்போயுமே மறந்துடுவேன் அவங்க கூட பேசும்போது, அவங்க கூட இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்படியே இந்த டாக் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலி டைம் என்னன்னா ஒரு 10:30 லைக் தட் அந்த மாதிரி இருக்கும். 10:30 to 11:30 இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியே இந்த டாக் வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. ஆமாம், இன்னைக்கு காலேஜ் ரொம்ப போரிங்காக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கீழேருந்து, ஒயன் சீக்கிரம் கீழே வா, டின்னர் ரெடி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் உடனே நடை கத்துறீங்க, மா இந்த வரேன், இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. சரி அம்மா கூப்பிட்றாங்க, நான் போய் டின்னர் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவரும் ஓகே போய் சாப்பிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், முடிஞ்சால் நான் சாப்பிட்டு ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படி இருக்காரு. நீங்கள் அப்படியே விறுவிறுன்னு கீழே அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டே தான் போகிறீங்க, ஏதோ ஒரு சாரிட்டே பேசலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் அப்படியே போகிறீங்க கீழே. ஸோ போகும்போது உங்கள் அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ தென் அப்புறம் யாரையும் இல்லை, நீங்கள் 4 பேர் மட்டும்தான். ஸோ நீங்கள் அப்படியே போய் இந்த டைனிங் டேபிளில் உட்காந்து அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்க அம்மாவும் வந்து அப்படியே பிளேட்டை வச்சுட்டு
சர்வ் பண்ணுறாங்க ஃபுட். ஸோ சர்வ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே வந்துட்டு சிரிச்சுட்டே சாப்பிட்றீங்க. உங்கள் அப்பா உடனே என்னம்மா ஒரே ஹாப்பியாக இருக்குது போல். நீங்கள் உடனே அப்பா உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல, நானே போரிங்காக இல்லை, என் ஃப்ரெண்டு பேசுனாங்க, ஸோ அதுக்கப்புறம் தான் நானே எப்படி இருக்கேன். அவங்க அப்பா உடனே ஓ சரிம்மா என்னமோ ஏதோ ஒன்று என் பொண்ணு சந்தோஷம் வந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நீங்களுமே அப்படி சாப்பிட்றீங்க. உங்கள் அண்ணா வந்துட்டு வெளியே இருந்து லேட்டாக வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் 3 பேர் மட்டும் சாப்பிட்றீங்க. உங்கள் அம்மா சர்வ் அதாவது நீங்கள் 2 பேர் சாப்பிட்றீங்க, உங்கள் அம்மா வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க அவங்க 2 பேருக்கும். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் டின்னர் வந்துட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து அப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணுறீங்க. ஐம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அங்கே உடனே டக்குனு மெசேஜ் வருது. ஸோ வந்த உடனே நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஸோ கேட்குறீங்க, அப்புறம் நிறைய எனக்கும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மெசேஜ். ஸோ நீங்கள் வந்து பேண்ட் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு போகிறீங்க, மேலே அப்படி போயிடுறீங்க உங்கள் ரூமுக்கு. ஸோ போனதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஒன்று கேட்குறாரு, சரி என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்துட்டு என்ன சாப்பிட்டேன், நான் தோசாவும் சட்னியும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா. ஓ ஓகே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது இல்லை அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் நான் சாப்பிடல அப்படின்றாரு. நீங்கள் என்ன திட்டுறீங்க, டெக்ஸ்ட்லேயே தான் இவ்வளவும் நடக்குது, போய் சாப்பிட வேண்டியதானே, என்கிட்ட பேசுறதுக்காக நீங்கள் இப்படி உட்காந்துருப்பீங்களா, என்கிட்ட சாப்பிட்றதுக்காக தெம்பு என்கிட்ட பேசுறதுக்காக தெம்பு வேணும்ல, போய் சாப்பிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக, நீங்கள் எனக்கு வெயிட் பண்ண மாதிரி, ப்ளீஸ் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் வேணான்னு தான் சொல்கிறாரு, பட் நீங்கள் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுறீங்க. ஸோ அவர் போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்துட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அவரும் கொஞ்ச நாள் ஒரு 20 minutes 10 minutes அந்த மாதிரிக்குள்ளேயே வந்துடுறாரு. வந்துட்டு எப்படி பேசுகிறாரு, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்குள்ளே சாப்பிட்டீங்களா, அதுக்குள்ளேயுமா, நானே ரொம்ப லேட்டாக சாப்பிட்ருக்கேன் உட்காந்துருக்கேன். இல்லை பட் வெறும் 10 minutes 20 minutesல நீங்கள் எப்படி சாப்பிட முடியுது, நான்லாம் சாப்பிட்டா 1/2 மணி நேரத்துக்கு நான் சாப்பிடுவேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று அவர் சிரிச்சுட்டு சொல்கிறாரு, ஸோ நீ பொறுமையாக சாப்பிடுவேன் ரைட்டா. ஆமாம் நான் ரொம்ப பொறுமையாக தான் சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் அவ்வளோ அந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்காது தான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு எப்படி சாப்பிடுறது எடுத்துக்குதோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு அப்படின்னு போடுறாரு. ஸோ தென் அவர் சடனாக கேட்குறாரு, சரி ஓகே நம்ம நைட்டு பேசுறதெல்லாம் ஓகே தான், நாளைக்கு நைட்டு நம்ம நேராக மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உடனே நேராவா, நேரில் பட் ஓகே நேரில் பார்க்கலாமே, நோ ப்ராப்ளம், நைட் தானே, ஓகே நோ ப்ராப்ளம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்டினேட்டாகவே சொல்கிறீங்க, தயக்கத்தோடையே சொல்கிறீங்க. இருந்தாலும் அவர் வந்துட்டு உனக்கு ஓகேன்னா ஓகே பட் வேணான்னா விட்டுரு அப்படின்றாரு. நீங்கள் பொண்ணு வேகமாக இல்லை எனக்கு ஓகே தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ தென் வந்துட்டு அப்படியே 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தான் வைக்கிறீங்க. நைட் அப்படி தூங்கி வச்சுட்டு மார்னிங் வந்துட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. சடனாக ஒரு கால் யார்கிட்டேருந்து வேறு யார்கிட்டேருந்து சின்னக்கிட்டேருந்து தான். ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக எடுத்து ஸ்லீப்பிங் வாய்ஸில் பேசுகிறீங்க. ஹலோ யார் அது, நான் தான். நீ என்ன யார், சிம்மன் நீங்களா, சிம்மன்னு பேர் சொல்லலாம்ல, நான் வேறு தூங்கிட்டு இருந்தேன். யார் பேசுகிறதுன்னா எனக்கு யார் பேசுகிறீங்கன்னு தெரியல. ஓ சாரி நான் கவனிக்கலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் நீங்கள் ஸ்லீப்பியாக அந்த ஒரு தூக்க கலக்கம் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன பேசுறது என்ன கேட்குறதுனே தெரியல. ஸோ தென் வந்துட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. அதெல்லாம் சரி திடீர்னு ஏன் கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இல்லை நைட் பார்க்கலான்னு சொன்னேன், பட்
எதுவுமே நான் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம். அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி அப்போ நம்ம எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கேட்கும்போது சொல்கிறாரு, அதுக்கு தான் நான் கால் பண்ணேன், நான் உனக்கு வந்துட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன், நீ அங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, வீட்லையா அப்படின்னு கேட்குறீங்க. யா ஆமாம், வெளியே மீட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் நமக்காக யாருமே அவ்வளோ நேரம்லாம் கடையை வச்சுருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னவும் நீங்களும் சிரிக்கிறீங்க. அவரும் கேட்டு சிரிக்கிறார் லைட்டாக. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ஈவினிங் ஆகுது. அப்படியே ஈவினிங் ஆகும்போது நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே அப்போவே கிளம்பி ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்போ தான் ரொம்ப நேரம் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் வேகமாக கிளம்பி அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் எப்படி சொல்கிறது, சாரீ அந்த மாதிரி கட்டிக்கிறீங்க. சாரீ கட்டிட்டு பேங்கிள்ஸ், அப்புறம் வந்துட்டு அங்கிள் செயின் அதெல்லாம் போட்டுக்கிறீங்க. ஸோ தென் அப்புறம் வந்துட்டு நெக்லஸ் போடலாமா வேணாமா நீங்கள் யோசிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹார்ட் செயின் மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து போட்டுக்கிறீங்க. அப்புறம் வந்துட்டு இயர்ரிங்ஸ் இதெல்லாமே போட்டுக்கிறீங்க. அப்புறம் பொட்டும் வச்சுக்கிறீங்க. லைட் குட்டி கூணும் சும்மா சைலண்டாக போய் குட்டி கூணும் வச்சுக்கிறீங்க. ஸோ அதை வச்சுட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட நீங்களே பேசிக்கிறீங்க. அதாவது உங்களோட ரிஃப்ளெக்ஷன் கிட்ட வந்து பேசிக்கிறீங்க. பார்க்க ஏதோ பெட்டராக இருக்கேன், அவருக்கு பிடிக்குமான்னு தெரியல. இதுக்கும் பிடிக்கும். அது எப்படி பிடிக்கும், ஒரு பொண்ணிட்டு யாராவது பேசுவாங்க, வாய்ப்பில்லை. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், கண்டிப்பாக நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டிக்கணுமோ பேசிட்டு அப்படியே ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறீங்க வெளியே. ஸோ அப்படியே கீழே போயிட்டு அப்படியே வந்துட்டு டாக்ஸிக்கு வெயிட் பண்ணி அப்படியே எப்படியோ ஏறிடுறீங்க. அப்புறம் அந்த அட்ரஸ் சொல்கிறீங்க, ஜிம் நாளைக்கு ஒரு அட்ரஸ் சொல்லும் போது ஒரு கரெக்டாக அங்கே கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு நிறுத்திடுறாரு. நீங்கள் கரெக்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஜிம்மனுக்கு ஃபோன் போட்டுடுறீங்க. போட்டுட்டு, ஹலோ ஜிம்மன், நான் கீழே தான் இருக்கேன், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஒன்றே இதோ வரேன், கிளம்பிட்டேன், வந்துடுறேன், ஒரு நிமிஷம் 1 minute மட்டும். நீங்கள் 1 minute சொல்கிறீங்க, பட் நான் அதுக்குள்ளே கீழே இறங்கிடுவேன், இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை டாக்ஸி ஸ்டாப்பான ஒன்று அப்படின்னு டாக்ஸி சொல்லிட்டு மணி கொடுத்துட்டு கீழே இறங்குறீங்க. ஆஸ் சூன் ஆஸ் நீங்கள் காலை கீழே வச்ச உடனே ஜீவன் அங்கே வராரு. வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டே வராரு. தென் பக்கத்தில் வந்த உடனே ஸ்டாப் பண்ணி அப்படியே உங்களை பார்க்குறாரு. பார்த்த உடனே நீங்கள் உடனே கைக்கு அப்படி தூக்குறீங்க ஹக் பண்ணுறதுக்காக. அவர் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார். அவர் உடனே அதை பார்த்த உடனே பக்கத்தில் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு வேகமாக. இதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்பவே, மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் உங்கள் நெக்கிட்ட பேசுகிறாரு. ஸோ பேசும்போது நீங்கள் ஒன்றே சொல்கிறீங்க, நம்ம ரோட்டில் இருக்கோம், ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையாக சொல்கிறீங்க. அவரும் ஒன்று ஓ காட் ஓகே வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஆக்சுவலி நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம், பட் வந்துட்டு நீங்கள் 2 பேருக்கும் அதாவது உங்கள் 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் என்னென்னு நான் சொல்லவே மறந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லைடா, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருப்பீங்க, அது உங்கள் ஃபேமிலிக்குமே தெரியும், உங்கள் ஃபேமிலிக்கும் தெரியும், ஜிம்மன் ஃபேமிலிக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் தூரம் வீடு இருந்தாலுமே வந்துட்டு அவ்வளோ வெளியெல்லாம் போக வர மாட்டீங்க. நைட்டில் நிறையா பேசிப்பீங்க, ஆனால் 2 பேருக்கும் வேலை இருக்கும்ல. ஸோ அதை வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு டைம் கொடுத்துட்டு நைட்டு மட்டும் பேசிப்பீங்க. அந்த மாதிரி தான் பேசும்போது வந்துட்டு ஒரு நாள் அவர் மிஸ் பண்ணியிருப்பாரு. அவர் கேட்டிருப்பாரு. உடனே அவரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ வந்துட்டு அவர் ஓகே சொல்லிட்டு நீங்களும் இப்போ வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. ஓகே திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் ஒன்றே சொல்கிறீங்க, நம்ம எப்போயுமே பண்ணுவோம்ல நைட்டில், அதுவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு மைண்ட் எங்கேயோ போகுது. உடனே நீங்கள் சொல்கிறீங்க, மைண்ட் அங்கெல்லாம் போக வேணாம், பிடிச்சி வச்சுக்கோங்க, நான் எதாவது சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், வேறு என்ன சொல்ல போகிறீங்க, பேசலாம் அப்படின்றது தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஓகேடா மீன்ஸ் நம்ம இதோட வந்துட்டு இந்த அதாவது 2 ஷார்ட்டை வந்துட்டு எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்ன ஏதுன்னு வந்துட்டு மீதியே பார்க்கலாம், ஓகேவா? அண்ட் ஐம் ரியலி சாரி ஃபார் த லேட்
FF வீடியோஸ். ஓகே, ஸோ ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியும் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன், நான் சத்தியமாக ஸ்டோரேஜ் இல்லை ஃபோனில். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்காக எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் இதுவே பண்ண மாட்டேன்னு தான் நினச்சேன். பட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் எனக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ நீ பண்ணு, உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பேசும்போது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே ஓகே அப்படின்னு நானும் சொன்னேன். பட் அதுவே 1 month தாண்டிடுச்சு. ஜூன் மந்தில் பேசினாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போடுறேன் இதை. ஆக்சுவலி நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னா அவருக்கு தான் சொல்லணும், அவங்களுக்கு தான் சொல்லணும். பிகாஸ் இப்போ நான் எல்லாருமே சொன்னீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் இருந்தாலும் நான் சொல்லும் போது உன்னால் பண்ண முடியும், அது எப்படி நீ ஒரு வாட்டி தானே ஒரு வாட்டி கூட கிவ் அப் பண்ண மாட்டேல, அது எப்படி அப்படின்ற மாதிரி பேசுவோம். எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, திருப்பி அந்த ஒரு எனர்ஜி அந்த வைபில் எனக்கு திருப்பி வந்துச்சு. ஸோ அதை வச்சுக்கிட்டே நான் அந்த மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான். அப்புறம் என்னை மோட்டிவேட் பண்ணது அவங்க தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகேவா, அவங்க லெட்டர் ஏல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் சும்மா ஷார்ட் மீனிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பை பை குயின்ஸ், லவ் யூ, டாட்டா.